அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபாஸ்ட் க்ரோஷே. எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்? இந்த பியூட்டிஃபுல்லான ஸ்ட்ராபெரி பேக் தான் நம்ம பார்க்க போகிறோம். இவ்வளோ செஞ்சு வச்சுருக்கேன் பார்த்தீங்களா? இவ்வளோ ஆர்டர்ஸ் வந்திருக்கு இதுக்கு. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட பிக்சர்ஸ் முதல்ல நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய சோஷியல் மீடியா அந்த மாதிரி எல்லா இதுலேயுமே நீங்கள் ஷேர் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஆர்டர்ஸ் வரும். ரொம்ப சிம்பிளான ஒரு பேக், ஈஸியாக வந்து நம்ம ஒரு ½ hour கூட தேவைப்படாது, செஞ்சு முடிச்சிடலாம். நம்ம வந்து இதை நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்ணலாம். நிறைய சின்ன பிள்ளைங்களுக்கு கிஃப்ட்டாக கொடுக்கறதுக்கு தான் இதை வந்து கேட்டிருக்காங்க. இதில் இவ்வளோ ஸ்பேஸ் இருக்கிறதுனால நம்மளுடைய ஏர்பாட்ஸ் வச்சுக்கலாம், நம்ம வந்து இயர்ஃபோன்ஸ் வச்சுக்கலாம், சின்னதாக மேக்கப் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி எதுவும் எடுத்துகிட்டு போகிற பழக்கம் இருக்குன்னா அதை தனியாக இதில் போட்டு வச்சுக்கலாம். ஸோ இது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த பேக்னு சொல்லிட்டு தான் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த பேக் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நமக்கு எப்பவும் போல் தேவையான பொருட்கள் வந்து யான். இப்போ வந்து கொஞ்சம் வேறு கலரில் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கலர் எடுத்திருக்கேன். லைட் க்ரீனில் கொஞ்சம் இருக்குது. இது ரெண்டும் ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு எடுத்திருக்கேன். ஸோ அந்த கலரில் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். யான் வந்து உங்களுக்கு எப்படி கிடைக்குதோ அந்த மாதிரி யான் எடுத்துக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி ஹூக் எடுத்துக்கோங்க. காட்டன் யான் தான் நான் யூஸ் பண்ணுறேன். காட்டன் யானே யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா அக்ரிலிக் யான் அந்த மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம், எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ரொம்ப சிம்பிளாக நம்ம வந்து இதை முதல்ல நம்ம எப்போ போல் ஸ்லிப் நாட் போட்டுக்கலாம். ஸ்லிப் நாட் போட்டுட்டு 30 செயின்ஸ், சரியா? 30 ஃபவுண்டேஷன் செயின்ஸ் போட்டுக்கோங்க. 1 2 3 4 5 30 செயின்ஸ் நம்ம போட்டுட்டோம். 30 செயின்ஸ் போட்டதுக்கப்புறமா இந்த ஸ்டார்டிங் செயின் இருக்கு இல்லையா, இந்த செயினில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணுங்கள். பேக் சைட் ஃப்ரண்ட் சைட் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு செயின் இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு செயினில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த யான், ஒர்க்கிங் யான் இருக்கு இல்லையா, அதை புல் பண்ணி அது வழியாக வெளியே எடுங்க. வெளியே எடுத்துகிட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஸ்லிப் ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், இப்படியே இந்த இதில் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கணும். அதுக்கு முதல்ல நம்ம 3 செயின்ஸ் போடணும். 1 2 3 செயின்ஸ் போட்டதுக்கப்புறமா ஒவ்வொன்றுத்துலேயும் நம்ம ஒரு டபுள் க்ரோஷே போட போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு நம்ம இன்சர்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதுலேருந்தே கூட நம்ம போடலாம். ஒவ்வொன்றுத்துலேயும் ஒரு டபுள் க்ரோஷே நம்ம போட போகிறோம். அதுக்கப்புறம் 10 டபுள் க்ரோஷேஸ் நம்ம இதில் வந்து போடணும். 1 by 1 10 டபுள் க்ரோஷேஸ் போடும்போது என்ன பண்ணுங்கள், இதை பேக்கில் வச்சு நம்ம அப்படியே வீவின் பண்ணிகிட்டே வந்துட்டால் இது தனியாக வீவ் பண்ணுற வேலை நமக்கு இருக்காது. இப்போ நம்ம டபுள் க்ரோஷே போடுவோம். ஃபஸ்ட்டு பேக் சைடில் இது வச்சுக்கிட்டிங்கன்னா அப்படியே வீவின் பண்ணிகிட்டே வந்துடலாம். ஒன் 2 3 இப்படி 10 கவுண்ட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ நான் 9 டபுள் க்ரோஷேஸ் போட்டேன். லாஸ்ட் டபுள் க்ரோஷே 10th டபுள் க்ரோஷே இப்போ நான் போட போகிறேன். டென்த் டபுள் க்ரோஷே போட்டதும் 3 செயின் போட்டுக்கோங்க. 1 2 3 செயின் போட்டுட்டு ஒர்க்கை எப்பவும் போல் டர்ன் பண்ணிக்கோங்க. டர்ன் பண்ணிவிட்டு அகெயின் டபுள் க்ரோஷே இதே இடத்துல நம்ம எங்கே போட்டிருந்தோமோ அதே இடத்துல டபுள் க்ரோஷே. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு போட்ட செயின் ஒரு டபுள் க்ரோஷே கவுண்ட் பண்ணுவோம். இது ஒரு டபுள் க்ரோஷே. அப்போ நமக்கு 2 டபுள் க்ரோஷே இங்கே வந்துடுச்சு. அதே மாதிரி ஒவ்வொரு செயினையும் இப்போ நம்ம 10 டபுள் க்ரோஷேஸ் போட்டோம் இல்லையா, அதில் ஒவ்வொன்றுத்துலேயும் 2 டபுள் க்ரோஷேஸ் போடணும். 2 டபுள் க்ரோஷேஸ் போடணும். 3 and 4 ஒரே இதில் 5 and 6 இப்படி நம்ம கடைசி வரைக்கும் போட்டுட்டு லாஸ்ட்டு ஸ்டிச்சில் மட்டும், அதாவது 19 and 20 வரும் இல்லையா, அங்கே மட்டும் 19 மட்டும் போடுங்க. 20 எப்படி போடணுங்கிறத நான் காமிக்கிறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 அப்போ 19 வரணும். அப்புறமா 20th வந்து நம்ம எப்படி போடுறோன்னா 3 செயின்ஸ் போடணும். 1 2 3 போட்டுட்டு நம்ம இந்த ஃபஸ்ட் நம்ம விட்டதுலேயே இன்சர்ட் பண்ணி லூப்பை எடுத்து நம்ம 19 செயின் போட்டோம் இல்லையா, 19th டபுள் க்ரோஷே அதுலேயே இன்சர்ட் பண்ணி ஒரு லூப் எடுத்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டுருங்க. ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு செயின் போட்டுட்டு ஃபஸ்ட் ஆஃப் பண்ணிடுங்க. நமக்கு ஒரு பேக் ஷேப் வந்திருக்கு இல்லையா, இதுதான் வந்து இந்த ஷேப்.
இது நம்ம ரெடி பண்ணிட்டோம். அப்போ இது நமக்கு 2 பீஸ் வேணும். இப்போ நம்ம 2 பீஸ் இதில் ரெடி பண்ணிட்டோம். ரெடி பண்ணதும் நம்ம என்ன செய்யணும், இதில் எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய அந்த யான்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம விட்டுட்டு நம்ம இதை செய்ய ஆரம்பிச்சிருக்கோம் இல்லையா, அந்த யானும் சரி, இப்போ நம்ம என் பண்ணி முடிச்சப்போ நமக்கு யான்ஸ் வரும் இல்லையா, அது ரெண்டையுமே ஒரே சைடில் என்ன பண்ணிக்கோங்க, நீங்கள் வீவன் பண்ணி மறைச்சிருங்க. ஏன்னா அதை வந்து நம்ம உள் பக்கமாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கிளியராக இருக்கிற பக்கத்தை வந்து நம்ம அவுட் சைடில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே தான் வீவன் பண்ணியிருக்கேன், இதை வந்து அவுட் சைடில் தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணும். அதே மாதிரி இங்கே வீவன் பண்ணியிருக்கேன், இதுக்கு வெளிப்பக்கமாக தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். இப்போ இப்படி தான் நம்ம வந்து இதை யூஸ் பண்ணணும். இப்போ எப்படி ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம இந்த பார்ட் எடுத்துக்கலாம். இதில் இந்த செகண்ட் இருக்கு இல்லையா, 1 2 இந்த 2 கேப்பில் தான் நம்ம இன்சர்ட் பண்ணி ஒர்க் பண்ணணும். இந்த 2 எப்படி பண்ண போகிறோம், இதில் கொஞ்சமாக நம்ம இப்படி யானை இது வெளியே எடுத்துக்கலாம். எடுத்துட்டு ஜஸ்ட்டு 3 செயின் 1 2 3 செயின் போட்டுக்கோங்க. போட்டுட்டு யான் ஓவர் பண்ணிக்கோங்க. யான் ஓவர் பண்ணிவிட்டு அதுலேயே இன்சர்ட் பண்ணுங்கள். இன்சர்ட் பண்ணி யானை கிராப் பண்ணி புல் பண்ணி வெளியே எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு திரும்பவும் யானை 2 லூப் வழியாக வெளியே எடுக்கணும். அகெயின் யான் ஓவர் பண்ணிக்கோங்க. திரும்ப அதே இடத்துக்குள்ளே இன்சர்ட் பண்ணுங்கள். கிராப் பண்ணி வெளியே எடுங்க. இப்போவும் 2 லூப் வழியாக வெளியே எடுத்துக்கோங்க. இப்போ என்னுடைய ஹூக் மேலே 3 லூப் இருக்குது. இது மாதிரி என்னுடைய ஹூக் மேலே 4 லூப் வர்ற மாதிரி எடுத்துக்கணும். திரும்பவும் உள்ளே அனுப்பியிருக்கேன். திரும்பவும் வெளியே எடுக்கிறேன். எடுத்துட்டு 2 லூப் வழியாக வெளியே எடுத்துக்கோங்க. என்னுடைய ஹூக் மேலே 4 லூப் வரும்போது நான் மொத்தமாக கிராப் பண்ணி அது வழியாக வெளியே எடுத்துருவேன். இப்படி நம்ம 2 அதாவது ஃபஸ்ட்டு 2வது இதில் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, இப்போ இது ஒன்று விட்டுட்டு இந்த இடத்துல இன்சர்ட் பண்ணி அடுத்தது போடணும். இப்படி அதுக்கு முன்னாடி நம்ம இந்த 4 வழியாக எடுத்ததுக்கப்புறமா அதை க்ளோஸ் பண்ணுற ஒரு செயின், இன்னொரு செயின், அதாவது 2 செயின்ஸ் நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு இப்போ என்ன செய்ய போகிறோம், இந்த லூப்பில் சரியா, இந்த கேப்பில், அதாவது 2 டபுள் க்ரோஷேக்கு அப்புறம் உள்ள அந்த கேப்பில் இன்சர்ட் பண்ணும்போது பேக்கில் இருக்க யானையும் சேர்த்து வச்சுக்கோங்க. அப்போ தனியாக வீவன் பண்ண வேண்டாம். இப்போ கிராப் பண்ணி வெளியே எடுக்கிறேன். வெளியே எடுத்ததுமே நான் என்ன செய்ய போகிறேன், கிராப் பண்ணுறது மிஸ்டேக் பண்ணிட்டே பாருங்கள். என்ன பண்ணணும், நம்ம யான் ஓவர் பண்ணணும். யான் ஓவர் பண்ணிவிட்டு இந்த 2 டபுள் க்ரோஷேக்கு இடையில் உள்ள கேப்பில் இன்சர்ட் பண்ணுறேன். பேக்கில் இருக்க யானை மேலே வச்சுக்கிறேன். புல் பண்ணி வெளியே எடுக்கிறேன். வெளியே எடுத்துட்டு கிராப் பண்ணி 2 லூப் வழியாக மட்டும் வெளியே எடுக்கிறேன். அகெயின் நல்லா ஃப்ரீயாக நல்லா லூஸாக பிடிச்சிக்கோங்க. 2 லூப் வழியாக மட்டும் வெளியே எடுக்கிறேன். இப்போவும் என்னுடைய ஹூக்கில் 3 லூப் தான் இருக்குது. 4 வரணும் ஒவ்வொரு வாட்டியும். 2 லூப் வழியாக வெளியே எடுக்கிறேன். இப்போ 4 இருக்குது. இப்போ மொத்தமாக வெளியே எடுக்கிறேன். மொத்தமாக வெளியே எடுத்ததுக்கப்புறமா செயின் 1 செயின் 2 அகெயின் யான் ஓவர் பண்ணிவிட்டு இப்போ இங்கே இன்சர்ட் பண்ணிவிட்டு இதே ப்ராசஸ் தான். 2 லூப் வழியாக வெளியே எடுங்க. யான் ஓவர் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. மேலே எடுங்க. 2 லூப் வழியாக வெளியே எடுங்க. அகெயின் யான் ஓவர் இன்சர்ட் 2 லூப் வழியாக வெளியே எடுங்க. டோட்டலாக 4 லூப்ஸ் மொத்தமாக வெளியே எடுங்க. 1 2 யான் ஓவர். இப்படியே 2 சரியா, இப்படியே 2 கேப்புக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. கடைசியாக இங்கே வந்த பிற்பாடு இங்கே முடிச்சதுக்கப்புறமா இதில் ஜாயின் பண்ணி அதே கண்டினியூ பண்ணுவோம். அது எப்படிங்கிறத நான் முடிச்சுட்டு காமிக்கிறேன். இப்போ நம்ம ஃபஸ்ட் ஒன்னை கம்ப்ளீட் பண்ணுறோம். ஃபஸ்ட் ஒன்னில் கடைசிக்கு வந்துட்டோம். இதுக்கப்புறம் நம்ம அடுத்தது தான் ஜாயின் பண்ணணும். நமக்கு எத்தனை இந்த மாதிரி பஃப் வந்திருக்கு அப்படின்னு பாருங்கள். ஸ்டிச்சஸு 1 2 3 4 5 6 7 8 9 வரணும் சரியா. இப்போ இது லாஸ்ட்டு. இப்போ நம்ம வந்து என்ன செய்வோம், 4 லூப் வந்ததுக்கப்புறமா எல்லாத்தையும் ஒரே இதில் எடுத்துகிட்டு என்ன செஞ்சுட்டு இருந்தோம் இவ்வளோ நேரம், நம்ம என்ன செய்வோம், 2 செயின் போடுவோம் இல்லையா. இதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு என்ன செய்வோம், 2 செயின் போடுவோம் இல்லையா. ஆனால் இதில் ஒரே ஒரு செயின் போடணும், 2 செயின் போடக்கூடாது சரியா. ஒரே ஒரு செயின் போட்டுட்டு இப்போ நம்ம இதில் கொண்டு போய் கனெக்ட் பண்ணி வீவன் பண்ணியிருக்கு இந்த சைடு வந்து உள்ளே போயிடணும். அப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட் சைடை வெளியே வச்சுட்டு கனெக்ட் பண்ண போகிறோம். இப்போ என்ன செய்வோம், அதே மாதிரி ஃபஸ்ட்டு 2 ஸ்டிச்சஸை விட்டுட்டு இந்த கேப்பில் ஃபஸ்ட்டு 2 அந்த டபுள் க்ரோஷேக்கு விட்டுட்டு இந்த கேப்பில் இதை வந்து நம்ம கண்டினியூ பண்ணணும். இங்கே ஒரே ஒரு செயின் தான் போடணும், 2 செயின் போடக்கூடாது. யான் ஓவர் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இன்சர்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு கிராப் பண்ணி வெளியிடுங்க. எப்படி இவ்வளோ நேரம் பண்ணமோ அதே தான் பண்ண போகிறோம். 2 லூப் வழியாக எடுத்துக்கோங்க. அகெயின் யான் ஓவர் பண்ணிவிட்டு விடுங்க. அகெயின் 2 லூப்ஸ் வழியாக வெளியே எடுத்துக்கோங்க. அகெயின் யான் ஓவர் பண்ணிக்கோங்க. 2 லூப்ஸ் வழியாக வெளியே எடுத்துக்கோங்க. 4 லூப்ஸ் நம்மளுடைய ஹூக்கில் இருக்கும்போது நம்ம அதை மொத்தமாக வெளியே எடுத்துடலாம். இப்போ 2 செயின்ஸ் 1 2. இப்போ இப்படியே என்ன செய்யணும், இங்கேயும் 2 டபுள் க்ரோஷேஸை விட்டுட்டு இதே மாதிரி நம்ம போட்டுக்கிட்டே வரணும்.
சரியா? இந்த எண்டுக்கு வந்ததும் இந்த ரெண்டையும் சேர்த்து ஜாயின் பண்ணணும். அது எப்படி ஜாயின் பண்ணணும், அதுக்கப்புறம் எப்படி ஒர்க் பண்ணணுங்கிறத பார்ப்போம். இப்போ நம்ம ரெண்டாவது அந்த பார்ட்லேயும் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு வரோம். நம்மளுடைய ஹூக்கில் 4 லூப் இருக்குது. அந்த 4 லூப் வழியாகவும் எடுத்துட்டு இங்கேயும் ஒரே ஒரு செயின் தான் போடணும். இங்கே எப்படி கனெக்ட் பண்ணும்போது ஒரே ஒரு செயின் போட்டோமோ 2 செயின் போடாமல் ஃபுல்லாக நம்ம எல்லாத்துக்குமே 2 செயின் தான் போட்டிருப்போம். இதுக்கு மட்டும் ஒரு செயின். அதே மாதிரி இங்கேயும் ஒரே ஒரு செயின் போட்டுட்டு நம்ம பண்ணியிருக்கிற இதை கொண்டு வந்து இதோட கனெக்ட் பண்ண போகிறோம். எப்படி கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னா, இதை விட்டுருவோம். இந்த ஃபஸ்ட்டு ஃபார்ம் பண்ண இந்த இடத்த விட்டுட்டு இதோட கேப்குள்ளே இன்சர்ட் பண்ணி ஒர்க் பண்ணுவோம். இந்த கார்னர்ஸ் வரும்போது மட்டும் இதே மாதிரி இந்த கார்னர் வரும்போதும் இந்த கார்னர் வரும்போது மட்டும் இதை மாதிரி நம்ம 1 செயின் போடுவோம். 1 செயின் போட்டுட்டு என்ன செய்வோம், நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு இறங்கிடுவோம். கீழே பாருங்கள், இங்கே ஒரே ஒரு செயின் தான் போட்டிருக்கேன். யானை ஒரு பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு இங்கே இன்சர்ட் பண்ணுறேன். இன்சர்ட் பண்ணி புல் பண்ணுறேன். புல் பண்ணிவிட்டு எப்பவும் போல் 2 லூப் வழியாக வெளியே எடுத்துட்டேன். திரும்ப யான் ஓவர் பண்ணிவிட்டு அதே இடத்துல அனுப்புகிறேன். திரும்ப 2 லூப் வழியாக வெளியே எடுக்கிறேன். யான் ஓவர் பண்ணிவிட்டு அங்கேயே இன்சர்ட் பண்ணுறேன். திரும்பவும் 2 லூப் வழியாக வெளியே எடுக்கிறேன். இப்போ 4 லூப் என்னுடைய ஹூக்கில் இருக்குது. மொத்தமாக அதை வெளியே எடுக்கிறேன். எடுத்துகிட்டு 2 செயின்ஸ் போட்டுக்கிறேன். இப்போ நம்ம இப்படியே என்ன செய்யணும், இதில் எல்லாத்துலேயும் கண்டினியூ பண்ணணும். இந்த கேப்புகளுக்குள்ளே இதையே நம்ம ரிப்பீட் பண்ணிகிட்டே வரணும். இப்படியே கொண்டு வாங்க. கொண்டு வந்துட்டு இந்த எண்டு வரும்போது என்ன செய்வோம், நம்ம இங்கே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்தது போகும்போது என்ன செய்யணும் அப்படிங்கிறத நான் வீடியோவில் காமிக்கிறேன். இது ஃபுல்லாக அது வரைக்கும் நீங்கள் போட்டுருங்க. இப்போ நம்ம ஜாயின் பண்ணுற இடத்துக்கு, அதாவது இங்கே ரெண்டும் ஜாயின் ஆச்சு இல்லையா, அந்த இடத்துக்கு பக்கத்தில் இருக்கும். எப்படி நம்ம பஃப் போட்டுட்டு இருந்தோமோ அதே மாதிரியே போட்டுக்கோங்க. ஃபோர் லூப் ஒர்க் இல்லையா, மொத்தமாக எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இப்போ நம்ம என்ன செய்யக்கூடாது, இங்கே ஒர்க் பண்ணக்கூடாது. சரியா? நம்ம இப்படி வந்துட்டே இப்போ நடுவில் எல்லாத்தையும் ஒர்க் பண்ணிகிட்டே வந்த மாதிரி இப்போ 2 செயினை போட்டுட்டு இங்கே ஒர்க் பண்ணிடக்கூடாது. நம்ம ஜாயின் ஆகிற இடத்துல எல்லாத்துலேயுமே ஒரு செயின் தான் போடணும். ஒரு செயின் போட்டுட்டு இதை ஸ்கிப் பண்ணிடணும். இந்த 2 கேப் இருக்கு இல்லையா, இங்கே ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்ததுக்கு தான் போகணும். யான் ஓவர் பண்ணிவிட்டு அடுத்ததுக்கு போங்க. அதுக்கப்புறம் எப்பவும் போல் ஒர்க் பண்ணுங்கள். அதே மாதிரி அந்த எண்டில் இதே மாதிரி அந்த சைடு வரும் இல்லையா, முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் நார்மலாக 2 செயின் போடுவோம். அடுத்ததில் கனெக்ட் பண்ணுவோம். இப்படி போயிட்டே இருப்போம். இப்படி கனெக்ட் பண்ணி ஒவ்வொரு இடமா போயிட்டே இருப்போம் இல்லையா. இப்போ இந்த கார்னர் வரும்போது, இந்த கார்னர் வரும் இல்லையா, இந்த இடத்துல வரும்போது தெரியுதா, இந்த இடத்துல வரும்போது இங்கே ஒர்க் பண்ணிவிட்டு டைரெக்டாக இங்கே போயிடணும். அதாவது இங்கே ஒர்க் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே வரக்கூடாது, இங்கே ஒர்க் பண்ணக்கூடாது. இங்கே ஒரு பஃப் போட்டிங்கன்னா ஒரே ஒரு செயின் ஆட் பண்ணிவிட்டு இந்த பக்கம் வந்து கனெக்ட் பண்ணிடணும். இதில் கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ணணும். இப்படி நம்ம போடுறதுனால ஒவ்வொரு பஃபாக ஒவ்வொரு லைன்லையும் குறைஞ்சிக்கிட்டே வரும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது 9 இருந்துச்சு இல்லையா, 2 3 4 5 6 7 8 9 இருக்குது. அடுத்த ரோ கவுண்ட் பண்ணும்போது 1 2 3 4 5 6 7 8 தான் இருக்குது. இப்படியே நம்ம லெஸ் பண்ணிக்கிட்டே வருவோம். ஒவ்வொரு ஜாயினிங்கில் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன செய்யக்கூடாது, இந்த நடுவில் ஒர்க் பண்ணக்கூடாது. இந்த நடுவில் ஒர்க் பண்ணாமல் நெக்ஸ்ட் கேப்புக்கு போயிடணும். ஒரு செயின் போட்டு போகணும் அந்த இடம் மட்டும். அவ்வளோதான். இது அப்படியே கண்டினியூ பண்ணி கடைசியாக நமக்கு 4 பஃப்ஸ் இருக்கிற இதுக்கு வரும்போது தான் ஸ்டாப் பண்ணணும். 2 சைட்லேயும் நமக்கு 4 4 இப்போ இருக்கு இல்லையா, இங்கே கடைசியாக நான் ஸ்டாப் பண்ணியிருக்கிற இடத்துல பாருங்கள் 4 தான் இருக்கும். 1 2 3 4. அதே மாதிரி தான் இந்த சைட்லேயும் 1 2 3 4 தான் இருக்கும். இந்த மாதிரி 4 வர்ற போது நம்ம ஸ்டாப் பண்ணிடணும். 4 ஸ்டிச்சஸ் இருக்கும்போது அதுக்கு நமக்கு வந்து இப்படியே லெஸ் ஆகிக்கிட்டே வரும். நம்ம அந்த கார்னரில் நம்ம பண்ணுற அந்த ஒர்க் அது மூலமாக தான். சரியா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை மாதிரி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுங்கள். கடைசி ரோ வந்துட்டோம். இதில் வந்து நமக்கு 4 இருக்குது. அதே மாதிரி இதுலேயும் நமக்கு 4 இருக்குது. 1 2 3 4. அதே மாதிரி நீங்கள் ஹைட் பார்த்தீங்கன்னு சொன்னால் 6 இருக்கணும். 1 2 3 4 5 6. கார்னரில் 6 வந்திருக்கணும். கார்னர்லலாம் இதெல்லாம் 6 இருக்கணும். அப்போ அது கரெக்டான அர்த்தம். இப்போ நம்ம என்ன செய்வோம், நார்மலாக இந்த இடத்த விட்டுருவோம். இங்கே வந்து ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி என்ன பண்ணணும், நம்ம ஒரே ஒரு செயின் மட்டும் அங்கே போட்டுட்டு இங்கே வந்து ஸ்லிப் ஸ்டிச் போடணும். ஸ்லிப் ஸ்டிச் போட்டு
ஸ்லிப் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா 2 செயின்ஸ் 1 2 yarn over பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கேப்பில் இந்த ஸ்லிப் ஸ்டிச் பண்ணோம், இந்த கேப்பில் இன்சர்ட் பண்ணி யானை எடுத்துகிட்டு 2 லூப் வழியாக வெளியிடுங்க. அகெயின் yarn over பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கேப்பில் உள்ள விட்டு யானை வெளியெடுத்து 2 லூப் வழியாக வெளியிடுங்க. அகெயின் yarn over பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த கேப் எங்கே இருக்கோ அதில் இன்சர்ட் பண்ணிவிட்டு லூப் எடுத்துக்கோங்க. 2 லூப் வழியாக வெளியிடுங்க. 4 இருக்குது. அகெயின் 1 yarn over, நெக்ஸ்ட்டு கேப், இப்போ 2. இப்போ நமக்கு 5 லூப் இருக்குது. மொத்தமாக வெளியே எடுத்துருங்க. அதுக்கப்புறமா அகெயின் லாக் பண்ணிவிட்டு ஒரு yarn over பண்ணிக்கோங்க. அடுத்த லூப் வழியாக வெளியே எடுத்து yarn over பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த லூப்பில் உள்ள எடுத்து வெளியிடுங்க. திரும்ப 2 லூப் வழியாக வெளியே எடுத்துக்கோங்க. திரும்ப yarn over பண்ணிக்கோங்க. இப்படியே நம்ம கண்டினியூ பண்ணுவோம். இதில் 4 லூப்ஸ் வரணும். போன வாட்டி 5 வந்த மாதிரி இப்போ 4 வரணும். இந்த இடத்துல கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கடைசியாக வரும்போது. இப்போ பார்த்திங்கன்னா நான் இதுக்குள்ளே விட்டு எடுத்துக்கிறேன். 4 லூப்ஸ் இருக்குது. மொத்தமாக வெளியே எடுக்கிறேன். இப்போ எனக்கு அந்த ஷேப்பும் வந்துருச்சு. கீழே கேப்பும் இல்லை, ஃபுல்லாக க்ளோஸ் ஆகுது.